ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது ஜென்ரல் ரீடிங், டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். அதுக்கப்புறம் பி ஷோர் டு சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் புஷ் த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஃபார் மோர் சச் அமேசிங் வீடியோஸ். ஸோ வேர் ஹெட்ஃபோன்ஸ் ஆர் இன்க்ரீஸ் யோர் வால்யூம். ஸோ லைஃப் பாத் நம்பர் 3க்கு வந்து இப்போ என்ன தெரியணும் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு லைஃப் பாத் 3க்கு வந்து 2026 என்ன கோத்ரூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ லைஃப் பாத் 3 வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கலாம். இங்கே கார்ட் ஸ்ப்ரெட் இங்கே இருக்குது. ஸோ எப்படி நான் உங்களோட லைஃப் பாத் நம்பரை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற எல்லாத்தையும், அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதை வந்து டபுள் டிஜிட்டாக இருந்தால் அதை வந்து 1 டிஜிட் ஆக்குறது வரைக்கும் ஆட் பண்ணணும். இப்போ வந்து 11, 22, 33 இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் மாஸ்டர் நம்பர்ஸ். மற்றபடிக்கு 10, அப்புறம் வந்து 23, அப்புறம் 34 அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் டெடியூஸ் இட், ரிடக்ஷன் பண்ணணும் டு சிங்கிள் டிஜிட் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து லைஃப் பாத் நம்பர் 3க்கு இப்போ என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துடலாம். ஸோ நிறையா காம்படிஷன் இருக்குது. அவங்க அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. நிறைய சண்டை போட்டுட்டு காம்படிஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் அன்ஹெல்த்தி. அதே சமயம் அவங்க வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தேர் இஸ் நோ இமோஷன்ஸ் தேர், நோ எம்பத்தி, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ ரெஸ்ட். அவங்களே அவங்கள மதிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அனிமலிஸ்டிக் சைடு ரொம்ப நெகட்டிவாக வெளியே வருது. ஸோ நல்லா ஒரு ப்ராமிசிங்கான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஒரு டீம் ஒர்க் அங்கே கிடையாது. ஸோ அதனால் ஆப்வியஸாக இங்கே வந்து டவர் இருக்குது. அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றதும். ஸோ இது வந்து ஜென்ரேஷனாக வந்து இது வரைக்கும் இதுதான் இப்படி தான் வாழணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. தே ஆர் ஜஸ்ட் ஸ்கெலிட்டன்ஸ், நடமாடும் ஸ்கெலிட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே வந்துட்டு பார்த்துட்ருக்கிற இப்போ இருக்கிற லைஃப் பாத் 3 அவங்க வந்துட்டு தேர் என்னென்ன எல்லோரும் இப்படி இருக்காங்க, அவங்களோட உண்மைத்தன்மையை வந்து வெளியே இப்படி தான் காட்டிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? யார்கிட்ட போயிட்டு ஒரு மாரல் சப்போர்ட் ஆர் சம்திங் எங்கேருந்து வர்றது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு வேதனையில் இருந்துட்டு தேர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். அதே சமயம் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி. தேர் ட்ரைங் டு ரெடியூஸ் தேர் கர்மா அண்ட் ரெடியூஸ் அதர் பீப்புள்ஸ் கர்மா. அண்ட் ஒரு என்லைட்மெண்ட்டாக மற்றவங்களுக்கு இவங்க இருக்காங்க லைஃப் பாத் 3. ஸோ ட்ராமா பிரேக்கர்ஸ், ஜென்ரேஷனல் கர்ஸ் பிரேக்கராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சோல் கூடயே வந்துட்டு தே ஆர் finding soulmates and all that, but that is not important here. What's truly important is அவங்க வந்து they are raising the consciousness. Life path 3 is raising their consciousness and மற்றவங்களோடையும் சேர்த்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றாங்க கான்ஷியஸ்னஸ் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இட் இஸ் பிரான்ச்சிங் அவுட் அண்ட் அதுக்கான நிறைய பலன்கள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சோலே இல்லாதவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு திருப்பி ஒரு மோட்சம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தே ஆர் கெட்டிங் மேரீட் வித் தெம்செல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்மெண்ட், அந்த டெடிகேஷன் அண்ட் லைக் ஃபாலோவிங் த பர்பஸ் அண்ட் பிரேக்கிங் லாட்ஸ் ஆஃப் கர்சஸ். அண்ட் இதனால் அவங்க ரொம்பவே அவங்களோட சோல் வந்து டெவலப் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லைஃப் பாத் நம்பர் 3க்கு. இப்போ இதுதான் நடக்குது. ஓகே, அந்த ஆன்செஸ்டர்ஸ் பண்ண தப்புங்களை வந்துட்டு இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த லைஃப் பாத் 3. ஸோ அதை வந்து இவங்க மறுபடியும் நம்ம இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிறவங்களுக்கே நம்ம சொல்லி கொடுக்கணும் இது தப்பு, இது சரி அப்படின்ட்டு. அதை நம்ம எப்படி பண்ணணும்? த்ரூ அவர் ஓன் ஆக்ஷன்ஸ். வெளியில் சொன்னால் மட்டும் அவங்க புரிஞ்சுப்பாங்களா? நம்ம அப்படி இருக்கணும். எதுவாக நம்ம மாறணும்னு நினைக்கிறோமோ, மற்றவங்க மாறணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நாம் இருக்கணும் முதல்ல. அப்போ தான் மற்றவங்களால அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து தே கேன் அடாப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு லைஃப் பாத் 3யோட சுச்சுவேஷன். ஸோ லைஃப் பாத் 3க்கு 2026 என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். யா ஓகே, ஸோ லைஃப் பாத் நம்பர் 3க்கு 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, இவங்க எப்போ வந்து அவங்களோட சீக்ரெட்ஸை சொல்லுவாங்கன்ட்டு மற்றவங்களாம் காத்துட்ருப்பாங்க. ஃபினான்ஷியலி அபண்டண்ட்டாக இருப்பாங்க. அதே சமயம் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து மற்றவங்க எதையாவது பறிக்கலாம்னு தான் நினைப்பாங்க. ஸோ நிறைய விரோதமும் இருக்கும்.
ஏன்னா கிரியேட்டிங் லாட் ஆஃப் சேஞ்ச் இல்லையா அதனால. அதே சமயம் வந்துட்டு நிறையா கவன்ஸ் உருவாகலாம், நிறைய கல்ட் ப்ராக்டிசஸ் உருவாகலாம். அதுக்கப்புறம் லைக் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாகலாம், உண்மையான டீம் ஒர்க் கிடைக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பேவிங் வே நீங்கள் பண்ணலாம். நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதான் நீங்கள் ரொம்ப தனியாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கானது மட்டும் ரெடி பண்ணாமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க, உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட கீ உங்ககிட்ட தான் இருக்குது. லைக் யூஆர் கிரியேட்டிங் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங், ஆல்கமைசிங் திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்து வந்துட்டு ப்ரூட் ஸ்ட்ரென்த்து, லைக் சண்டை போட்டு தான் ஒருத்தரை சாகடிச்சு இல்லை வந்து அவங்கள வந்து வீழ்த்தி தான் அவங்க வந்துட்டு தான் ஒரு பலசாலி அப்படின்ற மாதிரி மற்றவங்க அதை நினைக்கிறாங்க. பட் உண்மையான ஸ்ட்ரென்த் வந்து என்டியூரன்ஸில் தான் இருக்குது. அதே சமயம் அவங்களுக்கு வர கஷ்டங்கள் அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, கோப்பிங் மெக்கானிசம்ஸ், இது எல்லாமே அதுதான் வந்து தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்களா, ஸோ அதுக்கு அவங்க வந்து என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாங்க. அண்ட் வெளியில் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்க இவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, எதுவுமே பண்ணலை தானே அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அப்புறம் இவங்க வந்து they'll be breaking down already established structures for life path number 3. அதுக்கப்புறம் இவங்க வந்து கிரியேட்டிங் தேர் ஓன் அட்லாண்டிஸ், கிரியேட்டிங் தேர் ஓன் லெமோரியா, அவங்களோட சீக்ரெட் ஸ்பேஸை அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிறத திருப்பி அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி லைக் காமிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதான், லெமோரியான்னு ஒன்று இருந்துச்சு, அட்லாண்டிஸ் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஒரு தனித்தனி சிட்டிஸ் ஒரு வில்லேஜஸ் வந்துட்டு இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்குது அந்த எனர்ஜிஸ் எல்லாம். அந்த எனர்ஜிஸ் வந்து எங்கேயும் டிஸ்போஸ் ஆகலை, எங்கேயும் வந்துட்டு என்ன சொல்கிறது, காணாமல் போகலை, இட் இஸ் ஸ்டில் ஹியர். ஸோ அதை வந்து திருப்பி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்டிவேட்டிங் வாட் இஸ் ஆல்ரெடி தேர், ஹையர் பவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இனிஷியேஷன், லாட்ஸ் ஆஃப் இனிஷியேஷன்ஸ் ஃபார் லைஃப் பார்ட் நம்பர் 3. நீங்கள் தான் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்கெல்லாம் உங்களை பார்த்து திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள் லைஃப் பார்ட் நம்பர் 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துட்டு ரீஅரேஞ்சிங் அண்ட் ஒரு ரூலிங், உங்களோட லைஃப் எல்லாத்தையும் நீங்கள் ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றவங்க ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நோபடி ஹாஸ் அ சே இன் யோர் லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாழ்வீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா, உங்களுக்கு நீங்கள் தான் ராணி அப்படின்ற மாதிரி, லைக் சகலகலா வல்லவன் வல்லவின்ற மாதிரி தான் இருப்பீங்க. அண்ட் உங்களால் ஆல் 3 ரெலம்ஸையும் வந்துட்டு யூ கேன் ஆக்சஸ். என்ன ரெலம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் யூ கேன் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ கேன் சேஞ்ச் யூர் எனர்ஜி ஃபார்ம்ஸ், அதையும் திருப்பி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வாட் இஸ் த கிரிஃபின் ஸ்டாண்ட் ஃபார், இட்ஸ் அ ஸ்ட்ரென்த். அண்ட் வேற ஒரு விஷயமும் இருக்குது, பட் லெட் மீ கம் பேக் டு தட் லேட்டர். ஸோ யூ வில் பி நிறைய மூமெண்ட் இங்கே வந்து கொடுப்பீங்க மற்றவங்களுக்கும் சரி, உங்கள் லைஃப்பும் வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் லைஃப் பார்ட் நம்பர் 3க்கு. அண்ட் மற்றவங்க வந்து உங்ககிட்ட எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு காமான போர்ஷனில் தான் இருப்பீங்க, காமாக இருந்துட்டும் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களாம் வந்து they will try to reduce you, they will try to destroy you at all costs, பட் இருந்தாலும் you will still keep going அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் கம்போஷர் இன் எவ்ரி திங். அண்ட் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது வாவ், இப்படி ஒரு பர்சன் இருக்க முடியுமா, ஸோ இட் இஸ் ரியலி லைக் மிராக்கிள். அப்புறம் உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு காடஸ், ஒரு காட் எனர்ஜியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தே வில் ஃபீல். நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, உங்களோட மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர், அது அவங்க வருவாங்க. அண்ட் யூ வில் பி லைக் லிட்ரலி சேர்னிங் த ஓஷன் அப்படின்ற மாதிரி. அண்ட் யூ வில் பி ஃபெண்டிங் ஆஃப் யோர் டீமன்ஸ் அண்ட் அதர் பீப்புள்ஸ் டீமன்ஸ். ஸோ ஒரு தெரப்பிஸ்டாக இருந்தீங்கன்னா திஸ் வில் ரிலேட் டு யூ அ லாட். ஓகே, அப்புறம் வந்துட்டு எல்லாருமே உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு சில சமயத்தில் வந்து போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும், ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் யோர் நான்சென்ஸ்ன்ற மாதிரி. நீங்கள் உங்களோட மென்டல் பீஸை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு தனி இதில் போய் உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு அப்சராஸ், தேவதாஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பீயிங்ஸ், ஈவன்
சீயிங் டிஃப்ரெண்ட் பீயிங்ஸ், அந்த நிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? லைக் மரத்தோட சம்மந்தப்பட்ட ட்ரூயிட் எனர்ஜி. ஸோ கனெக்ட் வித் நேச்சர், கனெக்ட் வித் ட்ரீஸ் அண்ட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ். அண்ட் எதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுலேயுமே யூ ஹாவ் டு பி வெரி மைண்ட்ஃபுல். தட் ஆக்சுவலி கிவ்ஸ் யூ மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் கரெக்டான லெவலுக்கு. தேவையில்லாததெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ண முடியாது. லைக் யூ வில் ஃபீல் லைக் சம்திங் இஸ் ராங். ஜங்க் ஃபுட்டை நீங்களே குறைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். உங்கள் பாடி ரொம்ப சென்சிட்டிவாக மாறும். அண்ட் உங்களோட சென்சஸ், ஆல் சென்சஸ் வில் பி கெட்டிங் வெரி அட்வான்ஸ்ட். ஸோ அதை வந்து கேன் யூ ஹேண்டில் தட், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் யூ வில் பி டிஸ்கவரிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப் அண்ட் வித்தின் அதர்ஸ். சும்மா பார்த்தாலே தெரியும் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் லைக் யூ வில் பி ட்ராவலிங் டு ஆல் பிளேசஸ். எல்லா இமோஷன்ஸை ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் மோஸ்ட்லி யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரியும், ஒரு துறவி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கூகுள் அப் வாட் இஸ் த ஆல்பினோ திஸ் ஒன். ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி ஒரு விஷயம் இருக்குது. இஃப் யூ see this இது இல்லாட்டி இந்த 2 பார்க்கும்போது இட்ஸ் லைக் தி எண்ட் ஆஃப் அன் எரா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. ஸோ லைஃப் பாத் நம்பர் 3 அதை பாருங்கள். மேபி யூ வில் கெட்ஸ் ஃப்ளாஷஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் விஸ்டம் தட் இஸ் ஆல்ரெடி எம்பெடட் இன் யுவர் சோல். டிஎன்ஏ சேஞ்ச் ஆகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவேஷன் உங்களுக்கு நடக்கலாம். டிஎன்ஏ ஆக்டிவேஷன், குந்தலினி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். யூ வில் பி கிரியேட்டிங் யுவர் ஓன் புக். ஸோ ஆத்தர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆத்தரிங் அ புக் ஆர் சம் கைண்ட் ஆஃப் அன் ஆர்டிஸ்டிக் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது மற்றவங்களுக்கு they'll get flashes with those images அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் many of you are cognizant. அப்புறம் வந்து இப்போ ஒரு விஷயத்தை தொட்டும் போது அது அவங்க பொருளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒருத்தரோடது லாங் அகோ அவங்களோட பொருள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடச்சிருச்சு கையில். அது நீங்கள் தொட பார்க்கும்போது அந்த பர்சன், யூஸ் பண்ண பர்சன் வந்துட்டு எப்படி பட் அவங்க எந்த மாதிரி லைஃப் ஜேர்னி அவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட இமோஷன்ஸ் என்னவா இருந்திருக்கு, அதெல்லாம் அவங்களால உணர முடியும். வாட் இஸ் தட் கால்ட்? தட் இஸ் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் அ சைக்கிக் பவர். இட்ஸ் லைக் அ சீக்ரெட் ஜியாமெட்ரி, இல்லை வேறு ஏதோ சைக்கோமெட்ரி அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இட் வில் கெட் ஆக்டிவேட்டட். ஓகே, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ், இனிஷியேஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் டயரிங் திங்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் லைஃப் பாத் நம்பர் 3. ஓகே.